இப்போது கடலூர் மாவட்டம் எடதடிமங்கலத்து எல்லையில் தென்பெண்ணை ஆற்று கரையில் நின்று தண்ணீர் போவதை ரசித்து கொண்டு வீடியோ பதிவினை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போது நான் சொல்ல வருவது, விழுப்புரம் மாவட்டமோ கடலூர் மாவட்டமோ திருவண்ணாமலை மாவட்டமோ இளைஞர்கள் ஆற்றங்கரையில் நின்று ரசிப்பது என்பது தவறில்லை. இறந்து விடுவது தான் பெரும் சோகத்தை ஏற்படுகிறது. நீரில் இறங்கி குளிக்கிறோம், விளையாடுகிறோம் என்ற பெயரில் இறங்கி உயிரை பறிகொடுக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பு கன்றக்கோட்டை என்ற எல்லை பரப்பில் அங்கு ஒரு இளைஞர் இறந்து விட்டார். அதனால் விழிப்புணர்வுக்காக நான் இந்த தமிழ் மொழியில் ஆறு என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்தும் வகையில் என்னுடைய தமிழ் ஆராய்ச்சியில் இருந்து முதல் பதிவு. ஆறு என்றால் 5 நிலப்பரப்பை கடந்து வருவதால் இது ஆறு என்று பொருள். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, வனம். இத்தகைய ஆற்றல் உள்ள ஆற்றில் நீரில் யாவருக்கும் ஆபத்து என்பதை 2ஆம் நிலையில் என்றால் ஆபத்து, உணர்வு அடிப்படையில். இரு என்றால் இரு பாலினம், விலங்கினமோ மனிதனோ பறவையோ யாராக இருந்தாலும் இந்த நீரினில் அகப்பட்டு விட்டால் ஆபத்தையே சந்தித்து விடுவார்கள். அதனால் தமிழ் ஆறு என்ற பொருளும் அதனுள் இருக்கின்றது. இத்தகைய செயலில் நாம் பாதுகாப்பினுடைய அடிப்படையில் நாம் இருக்க வேண்டுமே தவிர, பாதுகாப்பு இல்லாமல் இறங்கி உயிரை மாற்றிக்கொள்ளக்கூடாது, உயிரை இழந்துவிடக்கூடாது. இப்படிக்கு கரும்பூர் புருஷோத்தமன், கடலூர் மாவட்டம் எடதடிமங்கலத்து எல்லையில் இந்த வீடியோ பதிவு.